Hi, welcome to my channel Fitty 50. இன்றைக்கி நம்ம ரேப் அப் டே ஆஃப் 7th சீரீஸில் இருக்கோம் இல்லையா. புதுசாக சேர்ந்துருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது என்னென்னு சொல்கிறேன். அதாவது நான் ஒவ்வொரு சீரீஸாக ரிலீஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு சீரீஸும் 5 நாளைக்கு போகும். முதல் 2 நாள் கீழ் உடம்புக்கான அசைவுகளை தெரிஞ்சுப்போம். அடுத்த 2 நாள் மேல் உடம்புக்கான அசைவை தெரிஞ்சுப்போம். 5ஆவது நாள் ஃபுல் உடம்புக்கான அசைவுகளை தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த 5த்தையும் சேர்த்தா மாதிரி ஒரே நாள் நம்ம பண்ணுவோம். அதுதான் ரேப் அப் டே எல்லாம் சேர்ந்து பண்ணுறது. ஸோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம ரேப் அப் டே ஆஃப் 7th சீரீஸில் இருக்கோம். நான் இந்த 5 நாள் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒரு 5 தடவை மினிமம் பண்ணி காமிச்சிருவேன். நீங்கள் அதை பாருங்கள், அதோடு சேர்ந்து நீங்களும் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி 7th சீரீஸோட ரேப் அப் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸ்டே டியூன்ட். ஃபர்ஸ்ட் மூவ் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஹாஃப் லஞ்சஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஈஸியாக தான் இருக்கும். அன்றைக்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இன்றைக்கி ஈஸியாக பண்ணிவிடுவீங்க இல்லையா? ஓகே, காலை நல்லா பிரிச்சுட்டு ஒரு காலை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ லஞ்ச் பண்ணுங்கள். கால் கீழே டச் பண்ணிவிட்டு மேலே வரணும். ஓகே, ஹிப்பில் கூட கை வச்சுக்கலாம் வேணும்னா உங்களுக்கு பேலன்ஸ்க்கு. ஆனால் காலை பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. இந்த கால் 5 தடவை பண்ணலாம், அடுத்த கால் 5 தடவை. ஓகே, ஸோ ஸ்லோவாகவே பண்ணுங்கள். அவசரமாக போயிட்டு அவசரமாக எழுந்துக்காதீங்க. தொடர் டைட்டாக பிடிச்சிக்கும், வலிக்கும். ஓகே, இப்போ இந்த கால் பண்ணுவோம். ஓகே, நல்லா பிரித்து வச்சுக்கோங்க, கால் அகத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ டவுன், லெஃப்ட் நீ டச் ஆகிட்டு மேலே வருவோம். 2 டைம்ஸ் பண்ணுறோம், 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது வலிக்கும். திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்டை. அவ்வளோதான். ஓகே, 5 டைம்ஸ் பண்ணிவிட்டோம். ஹாஃப் லஞ்சஸ். இது செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா காலுக்கானதே தான். காலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ். இந்த இடத்துலையும் பண்ணலாம், இல்லை சப்போர்ட் எடுத்துகிட்டு பக்கத்தில் செவருக்கிட்டையும் பண்ணலாம். பாருங்கள், ஹிப்பில் கை வச்சுக்கலாம். 1 ஆல்டர்னேட் லெக்ஸாகவும் பண்ணலாம், இல்லை ஒரு கால் ஒரு டைம்லும் பண்ணி முடிக்கலாம். நான் ஆல்டர்னேட் பண்ணுறேன். 2 3 4 5 6 7. தூக்க முடியாதவங்க இப்படி கொண்டு போயிட்டு இப்படி பண்ணலாம். 8. அதுவும் முடியாதவங்க சேரில் உட்காந்தும் பண்ணலாம். ஓகே, பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ போகிறதோ போட்டோம். ஓகே, செகண்ட் ஒன்று முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கைக்கானது ரிஸ்ட் மூவ்ஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, பண்ணுவோமா? ரிஸ்ட் மூவ்ஸ் என்ன, ரொம்ப சிம்பிள். கை ஆனால் நீட்டி வச்சுன்னு பண்ணுங்கள், அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிஸ்ட்டு நீட்டை வச்சுக்கோங்க. ஃப்ளெக்ஸ், எக்ஸ்டெண்ட். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். நிதானமாக பண்ணுங்கள், ஹெல்ப்போட கூட பண்ணலாம். அதாவது இந்த கையை அடுத்த கைக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். லைக் இது போகலைன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வாங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வரலாம். இப்படியும் மேலே போகலைன்னா தம்போடு சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இந்த கைக்கும் தம்போடு சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, 5 டைம்ஸ் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஸ்ட் டில்ட்ஸ். ஓகே, கையை நேராக வச்சுக்கோங்க, இப்படி சாய்க்கலாம், இப்படி பண்ணலாம். எவ்வளோ தூரம் இந்த ஆங்கிள் ரைட்டில் போயிட்டு லெஃப்ட்டில் போயிட்டு வர முடியுமோ பண்ணுங்கள். ஓகே, ஒரு 5 டைம்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான், இன்னும் அதிகமாக நிறைய தடவை பண்ணலாலும் பண்ணலாம். ஓகே, இதுதான் ரிஸ்ட் டில்ட்ஸ். ரிஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாயிண்ட்டோட மொபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்பைனேஷன் ப்ரொனேஷன் சொல்கிறது. அதாவது பாமை உள்ளங்கையை நேராக வச்சுட்டு கவுக்கிறோம், நேராக வைக்கிறோம், கவுக்கிறோம். இது 3ம் பண்ணும்போது நடுவில் கையை இறக்காதீங்க. கீழே டவுன் பண்ணாமல் ஷோல்டர் லெவலில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஓகே, இது 10-15 தடவை கூட பண்ணலாம், உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து. ஓகே, ஸோ ரிஸ்ட் மூவ்ஸை முடிச்சாச்சு. லாஸ்ட்டு 4th மூவ் என்னென்னு கேட்டிங்கன்னா கழுத்துக்கானது பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட் சின் டக்ஸ். அதாவது இந்த சின் வந்து செஸ்ட்டில் படுறதுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம். எஸ், இப்படி சின்ன டக் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் ஆயிருக்கா? எஸ். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெட் டில்ஸ். நேராக பாருங்கள், காது ஷோல்டர்கிட்ட போகிற மாதிரி பண்ணுங்கள், பட் ஷோல்டரை டச் பண்ண வேண்டாம். ஹெட் டில்ஸ் ஸ்லோவாக பண்ணுங்கள். சம்டைம்ஸ் கிடி ஆகிடுவீங்க, தலை சுத்தல் இருக்கும். ஓகே, ஸ்லோ. நேராக வந்துட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறமா கூட போகலாம். ஃபாஸ்ட்டாக பண்ணால் மயக்கம் வரும்னு நினைக்கிறவங்க. ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் பிரெயினுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி புரியாமல் போச்சுன்னா கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வந்துடும், அப்போ உங்களுக்கு தலை சுற்றும். ஓகே, ஸோ இந்த நெக்கோட மூவ்மெண்ட் ஹெட் டெல்ஸையும் பண்ணிட்டோம். ஓகே, 3வது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெட் ரொட்டேஷன். ஃபுல்லாலாம் பண்ணக்கூடாது. பாருங்கள், இப்படி வச்சுப்பீங்க, இந்த பக்கம் போவீங்க. இந்த ஷோல்டரும் மூக்கும் சென்டர் பாயிண்ட் ஒன்றா வரணும். அவ்வளோதான், இதுதான் ஹெட் ரொட்டேஷன். ஓகே,
இப்போ நம்ம பண்ணுறத ஒவ்வொன்றும் அந்தந்த ஸ்டேஜில் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டும் பண்ணலாம். ஓகே, பாருங்கள். இப்போ வெயிட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 5. அப்புறம் இந்த பக்கம் போயிட்டு 1 2 3 4 5 இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக் மூவ்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஒவ்வொரு மூவ்ஸ்லையும் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டும் பண்ணலாம். ரீகேப் பண்ணி பாருங்கள், நான் போன வாட்டி சொல்லி கொடுத்ததை அது மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இப்போ லாஸ்ட் ஃபுல் பாடி மூவ் நேத்திக்கு பண்ணது இல்லையா, கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ஈஸியாக தான் இருந்தது இல்லையா? ஆனால் ஃபுல் பாடியும் ஸ்கல்ப் பண்ண முடியும். அதனால் பண்ணி பார்க்கலாமா? இப்போது ஒரு காலை பின்னாடி எடுத்து வச்சுக்கோங்க, 2 கையையும் மேலே தூக்கிக்கோங்க. அவ்வளோதான். இந்த கால் ஒரு 5 தடவை, அடுத்த கால் ஒரு 5 தடவை. ஓகே, நிதானமாக பண்ணுங்கள். அவசரமாக பண்ணால் சம்டைம்ஸ் தடுமாறுவீங்க. ஓகே, இப்போ அடுத்த கால் பண்ணிடலாமா? காலை தூக்கி வச்சுக்கிறேன், பின்னாடி எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ காலை எடுத்து வச்சுக்கிறேன். கையை ரெண்டும் மேலே ரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ செஸ்ட்டு கிட்ட உங்களுக்கு லெஃப்ட் லெக் மேலே வரேன். ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த 5 மூவ்ஸையும் நம்ம மொத்தமே 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான். ஒவ்வொரு சீரீஸும் 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் கொடுக்குறதே இல்லை. உங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுன்னா 5 சீரீஸை ஒன்றா எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு 1 hour வரைக்கும் பண்ணலாம். ஸோ ஒரு பெஸ்ட் கலோரி பர்னாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வெயிட் லாஸும் என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே, இந்த சீரீஸை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நிறைய சீரீஸ் இருக்குல்ல, எல்லாம் சேர்த்து வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது சீரீஸ் ஃபர்ஸ்ட் டேவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.